ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லெனோவால ஒரு கேமிங் லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். கைஸ், நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போற லேப்டாப் இதுதான். இது பார்த்தோம்னா லெனோவால LOQ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது நம்ம லெனோவால ஏற்கனவே லீகன் சீரிஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. அது பூராமே அபோவ் 80,000 அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லோயர் எண்ட் லேப்டாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிலோ 60,000 பட்ஜெட்ல அந்த லேப்டாப் வந்திருக்கு. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயிலாக பார்ப்போம். அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா i5ல 12th ஜென்ரேஷன் 2.0 GHz ஸ்பீடு. இதோட ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா 512 GB SSD, ரேம் பார்த்தோம்னா 16 GB இன்பில்ட் ரேம். அதுக்கடுத்து இதுல என்ன கிராபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்கன்னா RTX 2050 கிராபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே பார்த்தோம்னா 15.6 ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 4 செல். கேமிங் லேப்டாப்புங்கிறனால 4 செல் பேட்டரிங்கிறனால ஒரு 2 to 3 hours சார்ஜ் நிற்கும். இது டிஃபால்ட்டா விண்டோஸ் 11 ஹோம் சிங்கிள் எடிஷனோட வருது. வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது கமர்ஷியல் லேப்டாப் கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய லெனோவா கமர்ஷியல் லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுல எதுலையுமே இந்த சைடில் கான்ஃபிகரேஷனை காமிச்சிருக்க மாட்டாங்க. இது கன்சூமர் மாடலுங்கிறனால இதுல கான்ஃபிகரேஷனை சைடில் கொடுத்துட்டாங்க. இது இவங்க வெப்சைட்ல போய் நம்ம சீரியல் நம்பர்லாம் போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அடிஷ்னலா பார்த்தோம் அப்படின்னோம்னா இதுல MS ஆஃபீஸும் டிஃபால்ட்டாவே கொடுத்துருக்காங்க. நம்ம மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணோம்னா இது நமக்கு ஒரிஜினல் கிடைக்கும். ஓபன் பண்ணியாச்சு. உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா லேப்டாப் பவர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது என்ன டைப் அடாப்டர் அப்படின்னா USB டைப் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதோட வாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா இதோட வாட்ஸ் பார்த்தோம்னா 135 வாட்ஸ் USB டைப் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது கேமிங் லேப்டாப்புங்கிறனால 135 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலாக லேப்டாப்ஸ்க்குலாம் வர்றது 65 வாட்ஸ் 45 வாட்ஸ் தான் வரும். இது கேமிங்கிறனால வாட்ஸ் கூட உள்ள லேப்டாப் கொடுத்துருக்காங்க. வாங்க லேப்டாப் வெளியே எடுப்போம். இவங்களும் இதுக்கும் பிளாக் கலர் தெர்மாக்கோல் கொடுத்துருக்காங்க. லேப்டாப் அது போல உள்ள யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல நம்ம அதுக்கு தேவையில்ல யூசர் மேனுவல். லெனோவா லீகன் லேப்டாப். நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே லெனோவா லேப்டாப்லாம் ஹையர் எண்ட்ல லீகன்னே கொடுத்துருப்பாங்க. அவங்க ரேட்டை குறைச்சனால அவங்க வேர்டிங்ஸையும் ஷார்ட் பண்ணிட்டாங்க போல. கலர் கிரே கலர் கொடுத்துருக்காங்க. ஒயிட் ஷேடட் கிரே கலர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சைடு பார்த்தோம்னா ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சி டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்படியே இதோட பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் லுக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்டர்லாம் ஏதோ கொடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பேக் சைடு என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னா இங்கே சார்ஜிங் போர்ட், USB டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. HDMI நம்ம அடிஷ்னலாக மானிட்டர் அவுட் எடுக்கிறதுக்கு ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. லேண்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க பேக் சைடு. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைடு பார்த்தோம்னா இங்கிட்ட ஒரு ஏர் வென்டிலேஷன் இருக்கு. அதுக்கடுத்து ஒரு USB போர்ட் இருக்கு.
ஒரு ஆன் ஆஃப் பட்டன், அதாவது கேமரா வந்து நீங்கள் இதில் ஆஃப் பண்ணா ஆஃப் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் ஒருவேளை ஷட்டர் கேமரா வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணோன்னா யூஷுவல் அவங்களோட விளம்பர நோட்டீஸ் ஒன்று உள்ள வச்சுருக்காங்க. அடுத்து ப்ரொடக்ஷன், இது இத்தனை நாள் ஒரு துணி மாதிரி கொடுத்துருந்தாங்க, இப்போ இதுக்கு வந்து ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா மேலே கேமராவில் வந்து ஷட்டர் கேமரா கொடுக்கல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் சைடில் வந்து நம்ம அப்போதே பார்த்தோம் ஒரு சுவிட்ச் கொடுத்துருந்தாங்க. அதை ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த கேமரா ஒர்க் ஆகாது. இது பார்த்தோம்னா டிஸ்பிளே பார்த்தோம்னா ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. இதோட ரெஃப்ரெஷிங் ரேட் பார்த்தோம்னா 144 ஹெர்ட்ஸு. ரெண்டாவது இது வந்து கேமிங் லேப்டாப்னு சொல்கிறாங்க. ஆனால் கேமிங் லேப்டாப்புக்கெல்லாம் நம்ம கீபோர்டு வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. கீபோர்டு வந்து நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் பட்டன் வந்து சென்ட்ரலில் க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பேக் லைட் ஒயிட் லைட் கீபோர்டோட வரும், வேணும்னா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிற. டச் பேடையும் இது நம்ம மவுஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த டச் பேட் வந்து யூஸ் பண்ணாமல் லாக் பண்ணிக்கிற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. NVIDIAவில் வந்து 2050 கிராஃபிக்ஸ் கார்டு, i5ல 12th ஜென்ரேஷன். இது வந்து ஹச் ப்ராசர். கிராஃபிக்ஸ் கார்டோட வர மேக்ஸிமம் எல்லா லேப்டாப்புக்குமே பார்த்தீங்கன்னா ஹச் ப்ராசர் தான் இருக்கும். அது நீங்கள் i5 எடுத்தாலும் சரி, i7 எடுத்தாலும் சரி, அதில் கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பான முறையில் ஹச் ப்ராசராக தான் இருக்கும். அந்த HU அப்படின்னு ப்ராசருக்கு அடுத்த எக்ஸ்டென்ஷன் வர்றது வந்து ஒரு தனி டீட்டெயிலிங் வீடியோவாக உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லேப்டாப்பில் பேக் சைடு வந்து ஏர் வென்டிலேஷன்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, ஏர் வென்டிலேஷன் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்கண்ணே. இப்படி ஏர் வென்டிலேஷன் கொடுக்குறனால நல்லா ஹீட் வந்து இதில் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆனாலும் இதில் இருக்க 2 ஃபேன் மூலமாக டக்குன்னு ஹீட் வெளியேறிடும். அப்படிங்கிறப்ப லேப்டாப் லைஃப் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து விண்டோஸ் ஒரிஜினலோட வரனால விண்டோஸ் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. நீங்கள் உங்கள் லேப்டாப் வாங்குற இடத்துல விண்டோஸ் ஒரிஜினலோட கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷன். இந்த ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா தான் அது வந்து ஒரிஜினல் இன்பில்ட் ஓஎஸோட வந்திருக்கும். இந்த ஸ்டிக்கர் இல்லைன்னா அது வந்து டாஸ் மாடல் இல்லை லினக்ஸோட வந்திருக்கும். அதில் நீங்கள் வாங்கின செல்லர் வந்து உங்களுக்கு ஓஎஸ் வந்து பூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்பீக்கர் அவுட்டுக்கு வந்து இங்கிட்டு 2 போர்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் ரேம் எதுவும் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னோம்னா இந்த ஸ்க்ரூஸை மட்டும் கலட்டினோம்னா இந்த பேனல் மட்டும் துண்டாக வந்துடும். நம்ம என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு இந்த லீகல் லேப்டாப் வந்து அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் வந்து எங்களால் அன்பாக்ஸ் பண்ணும்போது சில டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம். ஏதோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்லாமல் மிஸ் பண்ணியிருந்தோம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணும்போது அந்த டீட்டெயில்ஸை நாங்கள் கேதர் பண்ணி சேர்த்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். வேறு எதுவும் நாங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக திருத்திக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.